ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அன்பாக்சிங், ரிவ்யூ, அப்புறம் பர்ஃபார்மன்ஸு, இது எல்லாமே ஒரு கீபோர்டு வாங்கியிருக்கேன். என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதை நான் வந்து ஆர்டர் பண்ணேன். பிகினர்ஸ்க்கும் கரெக்டாக இருக்கும். அவங்க பிகினர்ஸாக இருந்து ப்ரொஃபஷனல் ஆகிற வரலையுமே இந்த கீபோர்டு வந்து யூஸ் பண்ணலாம். அவ்வளவு ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. அவ்வளோ பர்ஃபெக்டாக இது டிசைன் பண்ணியிருக்காங்க. 4000 ரூபா தான் இந்த கீபோர்டு. பொதுவாக எல்லா பிகினர்ஸுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்டேவ் JRK 660 இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். இந்த கீபோர்டு கூட 4 முக்கியமான பொருள் இருக்குது. அது வந்து ஒன்று என்னென்னா சீட் நோட்ஸ் வச்சு வாசிக்கிறதுக்காக அதோட ஸ்டாண்டு. இது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பேட்ரி போட தேவையில்லை. பேட்ரி போடணும் போட்டுக்கலாம், எங்கே போட்டோம்லாம் போடணும் போட்டுக்கலாம். அது இல்லைன்னா ஒரு எலிமினேட் இருக்குது. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து பேட்ரி வாங்கி ரொம்ப காசு செலவாகுன்னு சொல்லி தான் இப்போ இந்த மாதிரி ஒரு கீபோர்டை வாங்க சொன்ன எல்லாரும் வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு எலிமினேட்டர் இருக்குது. அதை நம்ம அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப முக்கியமானது. இது வந்து அவங்க இப்போ நம்ம கீபோர்டு பர்ஃபார்ம் பண்ணும்போதோ இல்லைன்னா சும்மா இருக்கும்போதோ வந்து இந்த மைக்கை வச்சு இந்த கீபோர்டில் இதை கனெக்ட் பண்ணி பாடிக்கலாம், இல்லைன்னா பேசிக்கலாம். சின்ன அந்த ஸ்பீக்கர் நம்ம இதில் பேசுகிறது வந்து ஸ்பீக்கரில் கேட்கும். ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ்மெண்ட்டாக கூட இருக்கும், நம்ம மைக்கில் நல்லா பாடுறோம் வைக்கிறோன்னு. அதனால் வந்து இது ஒரு முக்கியமானது. அது கூட வந்து ஒரு யூசர் மேனுவல் கொடுக்குறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் படித்து பாருங்கள். இது கூட இன்னொன்று கொடுக்குறாங்க, என்னென்னா ஒரு சீட் நோட்ஸு, அப்புறம் கீபோர்டில் இருக்க டீட்டெயில்ஸ், என்னென்ன ஸ்கேல் இருக்குது, அது எப்படி வாசிக்கிறோம் அந்த இதையும் கொடுக்குறாங்க. இது நம்ம சொல்லி கொடுத்த முன்னாடி சின்ன லெசன் தான். அது நான் சொல்லி கொடுத்தேன்னு அதை வாசிப்பாங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இதுக்கு 1 year வாரண்டி இருக்குது. அதனால் இந்த கீபோர்டு வந்து ரொம்ப பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு, பிகினர்ஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த கீபோர்டோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். ப்ரொஃபஷனல் கீபோர்டு மாதிரியே இதில் வந்து 5 ஆக்டிவ் இருக்குது, அதாவது 61 கீஸ் இருக்குது. இப்போ நான் அந்த அடாப்டரை வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த கீபோர்டு கூட. இப்போ நம்ம வந்து பவர் ஆன் பண்ணலாம். MP3 சாங்ஸை இதை வந்து ப்ளே பண்ணலாம். இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கீபோர்டில் தான் இருக்குது. பிகினர்ஸ்க்கான கீபோர்டில் இருக்காது. அதனால தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு பென் ட்ரைவ் இதில் வந்து இன்சர்ட் பண்ணி ஒரு MP3 ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து இதை ப்ளே பண்ணுறதை இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். திரும்ப அவ்வளோதான். இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு கரோக்கி ஃபைல் வெறும் மியூசிக் மட்டும் வர மாதிரி நம்ம பாடுற மாதிரி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஆம்பிளிஃபையரில் கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து மைக்கை வச்சு பாடிக்கலாம். இப்போ டிஃபால்ட்டாக இதை ஆன் பண்ணோன்னே ரொம்ப வாய்ஸ் இருக்கும், பியானோ. இந்த வாய்ஸை கண்ட்ரோல் பண்ண மெயின் வால்யூம்னு இருக்குது. இந்த மெயின் வால்யூமை குறைச்சிடலாம், இன்னும் கூட குறைக்கலாம். இந்த வாய்ஸ் வந்து அடுத்தடுத்த நம்ம வாய்ஸ் நிறையா வாய்ஸ் இதில் இருக்குது. இதில் வந்து 200 வாய்ஸ் இருக்குது. பொதுவாக வந்து இந்த பிகினர் கீபோர்டில் அவ்வளோ இருக்காது. இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப
சூப்பராக இருக்குது. வைப்ரோ ஃபோன் இது இருக்குது. இது மாதிரி நிறைய இப்போ வந்து 69 போடலாம். ஆர்கன் இருக்குது. இப்போ நம்பர்லேயும் நம்ம பண்ணிக்கலாம். 27. இது மாதிரி நிறையா வாய்ஸ் இருக்குது. வயலினு, ஃப்ளூட்டு, சிந்து, சாக்ஸு எல்லாமே இதில் இருக்குது. இப்போ அது வாய்ஸ் வந்து மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை. அது வாய்ஸ் வால்யூம் குறைச்சிட்டு இந்த பக்கம் டோன்னு ஒன்று இருக்கும், ரெட் கலரில் இருக்குது. அந்த டோனை செலக்ட் பண்ணோம்னா என்ன வாய்ஸ்ன்னு இதில் வந்துருக்கு. இப்போ வந்து இப்போ வந்து 36 32 போடுறேன். அடுத்து ரிதம் செக்ஷன் பார்க்கலாம். இப்போ இந்த ரிதம் ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டு ரிதத்தில் இருக்கும். இப்போ ரிதம்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ 0வில் இருக்குது. இந்த ரிதம் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னா இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்குது. அதை போட்டோன்னா நம்ம ரிதம் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸ்டாப் பண்ணுறதுக்கு அதே பட்டன் தான். இப்போ வந்து இது அக்காமினேஷனோட இது வந்து அதான் சொல்கிறேன். நான் வந்து இது ரொம்ப ப்ரொஃபஷனலான ஒரு கீபோர்டு. அக்காமினேஷன் வந்து எப்படின்னா சிங்க்ரனைஸ் ஆன் பண்ணணும். இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஏதோ ஒரு கார்டு, இப்போ நான் சி கார்டு பிடிக்கிறேன். இப்போ வந்து இந்த ரிதத்தோட வந்து கார்டு சேர்ந்து வருது. ஆமாம், ரிதத்தோட நம்ம என்ன கார்டு சேஞ்ச் பண்ணுறோமோ அது வரும். இது மாதிரி அதாவது இந்த சைடு ஒரு கீபோர்டு, இந்த சைடு ஒரு செக்ஷன் இருக்கும், இந்த சைடு ஒரு செக்ஷன் இருக்கும். இங்கேருந்து 19 கீஸ், அதுக்கு மேலே பியானோ வாசிக்கும், அதுக்கு கீழே பாஸ் வாசிக்கும். இந்த பாஸ் சவுண்டையும் நம்ம மாற்றிக்கலாம், பியானோ சவுண்டு இதில் நம்ம சொன்ன மாதிரி வாய்ஸ் சவுண்ட் மாதிரி மாற்றிக்கலாம். சிங்க்ரனைஸ் பண்ணி இந்த பாஸ் சவுண்டு வயலு இதுலேயும் ஒரு கீபோர்டு இருக்குது. அதாவது 2 போர்டு, 1 ஆக்டருக்கு ஒரு கீபோர்டு. அது மாதிரி நம்ம 2 கையிலையும் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து டெம்போ, நம்ம வந்து இப்போ நம்ம ஒரு ரிதம் ப்ளே பண்ணுறேன். இந்த டெம்போவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இது மாதிரி டெம்போவை குறைச்சிக்கலாம், கூடிக்கலாம். அக்காமினேஷன் வால்யூம் இந்த நம்ம கீபோர்டில் வாச்சோம். இந்த கீபோர்டில் லெஃப்ட் சைடு நம்ம கொடுக்குற வால்யூம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை குறைச்சிக்கலாம். கீழே ப்ரெஸ் பண்ணோம்னா குறைக்கும், மேலே ப்ரெஸ் பண்ணால் கூட்டும். அதே போல் ட்ரான்ஸ்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே நம்ம வாசிக்கணும்னா சி ஷார்ப்பில் வந்து எல்லாமே பிளாக் நோட் வரும். அதனால் வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்போஸ் பண்ணி வாசிக்கலாம். நான் ஒரே கீ தான் ப்ரெஸ் பண்ணுறேன். -1 இருக்குது, 0வில் வச்சுக்கோங்க. 0 தான் டிஃபால்ட்டு. இப்போ என்ன வாய்ஸுக்கு செக் பண்ணோம்னா அது பண்ணோம்னா இப்போ 32வில் இருக்குது. இப்போ வந்து இதுக்கு அடுத்து சஸ்டெயின் ஒன்று இருக்குது. இந்த சஸ்டெயின் வாய்ஸை வந்து சஸ்டெயின் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலான கீபோர்டில் தான் இருக்கும். எடுத்துகிட்டு சொல்கிறேன். இந்த இடத்துல வைப்ராட்டோ இருக்கும். 2-3 தடவை கேட்கும். கொஞ்ச நேரம் வச்சோம்னா கார்டு வாசிக்கிறது எல்லாமே கொஞ்ச நேரம் சஸ்டைன்ட் ஆகி காக்கும். அதை நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
அடுத்து இந்த சின்க்ரைஸ் பட்டனை சொல்லிட்டேன் நான். அந்த சைடில் வந்து இந்த அக்காமடேஷன் பண்ணுறதுக்காக சின்க்ரைஸ் இருக்குது. அந்த ஃபிங்கரையும் டச் பண்ணோம்னா எந்த சிங்கிள் ஃபிங்கரில் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம், 3 ஃபிங்கர் சேர்த்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஒரு இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபில்லுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து சின்ன ஒரு ரோல் கொடுக்கும். அது மாதிரி கொடுக்கும். இது வந்து மெட்டனம், எவ்வளோ டெம்போவில் நம்ம வாசிக்கிறோம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப வந்து முக்கியம், இந்த மெட்டனம் வால்யூம். அடுத்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னா இந்த பக்கம் ஒரு கீபோர்டு, இந்த பக்கம் அங்கே ஒரு கீபோர்டு இருக்குதுன்னு சொன்னேன். இந்த ஆக்டேவரில் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் வாசிக்கணும். அக்காமடேஷன் பண்ணிக்கலாம் அந்த சைடு. இந்த சைடு வந்து நம்ம வந்து லீடு வாசிக்கலாம். அதுதான் ஸ்ப்ளிட் பாயிண்ட் இருக்குது. இதில் இதாக பண்ணிக்கலாம். இதில் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம். அதுக்கு முன்னாடி வந்து ரிதமில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரிதம் செக்ஷன் போயிட்டிங்கன்னா இப்போ 0 இருக்குது. இது நான் வந்து ப்ளே பண்ணுறேன். அடுத்த செக்ஷன் மாற்றலாம். இது 3-4 டைம் வால்ஸு. இது மாதிரி இதில் வந்து 200 ரிதம்ஸ் இருக்குது. இந்த இடத்துல மெமரின்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு ஸ்டைலை செட் பண்ணிவிட்டு அதே போல் வாய்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு இந்த மெமரி 1 மெமரி 2ல் வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நம்ம சாதாரணமாக எல்லா கீபோர்ட்லையும் பண்ணுற மாதிரி நம்ம ரிஜிஸ்டர் இந்த ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே ஒரே பட்டனில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம தேவைப்பட்டால் இந்த ஒரு ஃபங்க்ஷனில் வாட்ச் இருக்கும்போது திடீர்னு 2வது மெமரியை நம்ம டச் பண்ணோம்னா 2வது மெமரி வந்து அந்த வாய்ஸ் எல்லாமே வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா டெமோ சாங்ஸ் இருக்குது. மாதிரி அது ஒரு சாங் இருக்குது. இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ப்ரிகாஷன் ஒரு பட்டன் இருக்குது. இதை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா இந்த கீலாம் வந்து ட்ரம் டோனுக்கு வந்துடும். இப்போ இது மாதிரி இந்த ட்ரம்மை நம்ம வந்து வாசித்து மெமரி பண்ணி வச்சுக்கலாம், ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் இதில் லெசன்ஸ் இருக்குது. நம்ம வாட்ச் இதில் பழகிக்கலாம். நம்ம வாசிக்கிற கார்டுக்கு தகுந்த மாதிரி இந்த கார்டு வந்து மாறும். ரெக்கார்டிங் இப்போ வந்து இன்னொரு முக்கியமான ஆப்ஷன்னா நம்ம வந்து இதில் வந்து மைக் இன்புட் பண்ணி நம்ம பேசிக்கலாம். அது மாதிரி இது முதவே நான் வந்து சொன்னேன், உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ ஹலோ. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில், அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். இப்போ நான் அந்த மைக் யூஸ் பண்ணி இப்போ நான் பேசின உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்பீக்கரில் தான் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கீபோர்டை வந்து ஒரு கரோக்கி பிளேயர் மேலே நம்ம யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப ஒரு யூஸ் பண்ண MP3 நம்ம மற்றதுலாம் மிடி ஃபைல் அது போட வேண்டியிருக்கும். இதை MP3 ஃபைலில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பென்ட்ரைவில் போட்டு நம்ம பாடிக்கிட்டு இருக்கலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஆப்ஷன். மைக்கில் வச்சு பேசிக்கலாம். அதே போல் இதிலேருந்து அவுட்புட் எடுத்து ஆம்பிளிஃபையரை கொடுத்து பெரிய ஸ்பீக்கரில் கூட பெரிய பர்ஃபார்மன்ஸ் கூட நம்ம பண்ணலாம். இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கீபோர்டு. இதில் நிறைய ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் இதை வாங்க சொல்லி இதை வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். மேக்ஸிமம் இதில் வந்து எல்லாமே முடிஞ்சு. இன்னொன்று என்னென்னா நம்ம செல்ஃபோனில் இருந்தும் போட்டுக்கலாம். இதில் வந்து லைன் இன்னும் இருக்குது. செல்ஃபோனில் வந்து ஒரு கேபிள் கொடுத்து செல்ஃபோனில் இருக்க பாட்டோ யூடியூப் பாட்டோ எதோ ஒன்றாலும் நம்ம வந்து இதில் ப்ளே பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் போட்டுக்கலாம். நிறைய ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் சொன்னால் நிறையா போயிட்டே இருக்கும் வீடியோ. அதனால் வந்து இந்த கீபோர்டில் வந்து மேக்ஸிமம் பிகினர்ஸ்க்கு தகுந்த எல்லாமே இருக்குது.
அதே போல் பிக்னஸ்லேருந்து நான் ப்ரொஃபஷனல் ஆகிறவரை இந்த கீபோர்டை யூஸ் பண்ணலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான கீபோர்ட். இந்த அன்பாக்சிங் ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.